அப்படிப்பட்ட ஆண்டவரே, காலகட்டத்துல நாங்கள் வாழ்ந்தோம். எங்க பார்த்தாலும் யுத்தத்தில் ஆண்டவரே மக்கள் மறிக்கிறாங்க. ஆக்சிடென்ட்ல மக்கள் மறிக்கிறாங்க. வியாதியில மக்கள் மறிக்கிறாங்க. ஆண்டவரே தகப்பனே, தற்கொலைகள்ல பலவிதமான ஆண்டவரே சூழ்நிலைகள்ல மக்கள் மதிக்கிறது ஆண்டவரை பாருங்க. ஆனாலும் நாம் நிர்மூலமாகாதிருக்கிற கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்ன வண்ணமாக உம்முடைய இரக்கமும் கிருபையும் தயவும் தான் ஆண்டவரே. கோழி எப்படி தன் குஞ்சுகளை செட்டைகள்ல மறைத்து காக்கிற ஒன்னமாக நீர் எங்களை மறைத்து காக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உங்களுடைய பாதத்துல நாங்கள் வருகிறோமோ நீர் செய்த நன்மைகளை இரக்கத்தை கிருபையை நினைத்து அதிக அதிகமாக உங்களை துதிக்க சோதரிக்க ஆண்டவரே. நீர் கிருபை செய்யும்படியாக கேட்கிறோம்ப்பா. விசேஷமா இந்த நாள்ல கூட உங்களுடைய தாசனை நீர் சிலுவைக்கு பின்னாக மறைத்து பாரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நீர் அனுப்பும்படியாக கேட்கிறோம். எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள வைங்கப்பா. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. நீர் திரும்ப செய்யும்படி கேட்கிறோம். உண்மை காண வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த காலை வேளையில ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுத்தியாக கேட்கிறோம்ப்பா. இந்த பிரசன்னத்தால நீர் மூடி மறைப்பா. யார் ஒருவரையும் நீர் வெறுமனே அனுப்புனதுப்பா. நீ பேசுகிற தேவன். இந்த நாள்ல எங்களோடு நீங்க இடைப்பட்டு பேசி நீங்க மகிழ்ச்சி துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது இந்த ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்கலாம். அன்னை எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் ஆணிகளாக இருக்கிறோமா? அவங்க எடுத்துக்கொண்ட ஆதாரத்துக்கான வசனம் யோவான் 20:25 சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த காயத்திலே என் விரலில் இட்டு என் கையை அவருடைய விலாலிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். நாம் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்கலாம். போகட்டு முகுந்தன் ஆபிரகாம் அண்ணா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கால தியானத்துல நாம் ஜபத்தோடு கூட இந்த தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம், ஜபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த முதல் ஆண்டவரே, இந்த நாள்லையும் கூட இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவரே நாங்கள் வரும்படியாக கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா, உம்முடைய வசனத்தை நாங்களும் தியானிக்கும் போது எங்களோடு நீங்க பேசும். நான் அல்ல, நீங்களே ஆண்டவரே உம்முடைய ஆவினால் என்னை நிரப்பி ஆண்டவரே அப்பா நீங்க பேசுங்க தகப்பனே, என்னோடு நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தை என்னை எங்களையும் அப்படியாக தேட்டட்டும் தகப்பனே. கர்த்ததாமே இந்த சிலுவையினுடைய அந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய சிலுவை குறித்து தியானிக்கும் பொழுது அந்த சிலுவையினுடைய ரகசியத்தையும் வெளிப்படுத்தலையும் எங்களுக்கு நீங்க தாரும். இப்பொழுதும் கூட நீங்க வாரும், எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. இதுல இணைந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய வார்த்தையினால நிரப்பி அனுப்பும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு முக்கியமான ஒரு டாபிக்கை நம்ம பார்க்கிறோம். நாம் ஆணைகளாக இருக்கிறோமா என்ற ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 20:24-25. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவரோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அருமையானவரே, இன்றைக்கு அழகாக சொல்றோம். இங்க இயேசு ஆண்டவர் சிலுவையில மரித்து எழுந்த பிறகு அங்க எல்லாரும் இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு மனிதனை காணவில்லை. அந்த திதுமு என்னப்பட்டவன் அங்க இல்லாம போனான். ஆனாலும் அவர்கள் மற்ற சீசர்கள் நாங்க இயேசுவை கண்டோன்னு கூட சொன்னாலும் கூட அவன் நம்ப முடியாத ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அது அப்படி சொன்ன மனிதன் இப்படியாக ஒரு காரியத்தையும் கூட அவங்களுக்கு முன்னாடி சொல்றத பார்க்கிறோம். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை கண்டு, பார்த்தீங்களா அருமையானவர்களே,
ஆணிகள் உண்டான காயத்தை கண்டா மட்டும்தான் நான் நம்புவேன்னு சொல்றான். இங்கு நம்முடைய சிலுவையினுடைய காரியத்துல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது எதுன்னா ஆணி. இந்த ஆணியை பத்தி தான், இந்த ஆணினுடைய குணாதிசயத்தை பத்தி தான் நாம் ஒரு சில நேரங்கள்ல நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிலுவையில எப்படி இந்த சிலுவை பற்றி ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்லலான்னு பார்க்கிறேன். இந்த சிலுவை என்பது 9 முதல் 15 அடி வரை அந்த உயரம் இருந்துதான் இந்த சிலுவை. அதனுடைய எடை எவ்வளவு இருந்ததுங்களா? 130 முதல் 150 வரை அந்த சிலுவையினுடைய மரம் அந்த எடை அப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இந்த சிலுவை முக்கியமாக எப்படின்னா, அந்த 3 அடி உயரத்துக்கு ஏசாண்டவரே அறையறதுக்கு முன்னாடி அந்த சிலுவையினுடைய அந்த மரம் இந்த பூமியில 3 அடி வரை அவர் ஆழமாக நட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு அது 3 அடி ஆழமா நட்டுறாங்கன்னா, அப்பதான் வந்து இந்த சிலுவை சாயாம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதனுடைய அகலம் எப்படி அகலம் வந்து 8 முதல் 9 அடி அகலம் சொல்லி சிலுவை மரத்தை சொல்றாங்க. அதோடு கூட அதனுடைய தடிமானம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, 6 முதல் 9 இன்ச்சு அதனுடைய தடிமானம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சிலுவையினுடைய மரம் எல்லா மரமே பாலிஷ் பண்ணுவாங்க. ஆனா இந்த சிலுவையினுடைய மரம் என்னன்னா, அந்த முக்கியமா என்னன்னா, அது பாலிஷ் பண்ணாத கரடுமுரடான நிலைமையில அந்த சிலுவை இருந்துதான். அதோட முக்கியமான இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, நாம் ஆணிகளாக இருக்கிறோமா? அந்த ஆணி எவ்வளவு அடின்னா 7 முதல் 9 இன்ச்சு ஆணி வரை அவ்வளோ நீளமாக அந்த ஆணி இருந்ததுன்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. அந்த ஆணி வந்து முக்கியமா நம்முடைய இயேசுனுடைய உள்ளங்கையில அறையில இந்த மணிக்கட்டு இந்த இடத்துல அரைஞ்சா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரென்த்தா நிக்க முடியும். உள்ளங்கையில அரைஞ்சன்னா ஒருவேளை பிச்சுக்கிட்டு வெளியில வந்துடலாம். அதனால இந்த இடத்துல அந்த மணிக்கட்டின் கீழே அது கிட்ட அரைந்ததை நாம பார்க்கிறோம். அது சொல்றாங்க. சார், இன்னிட்டு முதலாவது இந்த ஆணிகள் என்ற தலைப்பிலோடு கூட நம்ம பார்க்கிறோம். நாம் ஆணிகளாக இருக்கிறோமா? சரி, ஆணிகளாக இருக்குமானால் அதோடைய குணாதிசயத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அந்த நாட்கள்ல ரோமர் நாட்கள்ல 4 விதமான மரணங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்குன்னு. முதல்ல வந்து சிங்கத்தை விட்டு குற்றவாளியை துரத்தி அந்த சிங்கம் அவனை வேட்டையாடியதை பார்த்து அங்க இருக்கிற ரோம பேரரசு சந்தோஷப்படுவார்கள். இரண்டாவது காரியம், குற்றவாளிகளை தலைகீழாக தொங்க விட்டு கத்தியால அப்படியே ஒரே 2 பிரிவாக பிரிக்கும்படியாக அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்களா, வெட்டக்கூடிய நிலைமைகள். குற்றவாளியை இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்களாக ரோமர்கள் இருந்ததை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் என்னன்னா, குற்றவாளிகளை கம்பத்தில் கட்டி அந்த இடத்துல நெருப்பை மூட்டி அவன் சாகக்கூடிய அந்த துடித்து சாகக்கூடியதை கண்டு சந்தோஷப்படக்கூடிய கொடூரமான மரணங்களை அந்த நாட்கள்ல ரோமர்கள் அறிந்திருந்ததை பார்க்கிறோம். அதோடு கூட 4வது காரியம் என்னன்னா, கடைசியா அந்த சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணத்துல அவங்களை அறைந்து அந்த இடத்துல அவர்கள் சாகக்கூடிய நிலைமையை கண்டு சந்தோஷப்படக்கூடியவங்களாக அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த கொடூரமான மரணத்துல முக்கியமான மரணம் சிலுவை மரணம். உனக்காக எனக்காக இயேசுண்டவர் அந்த சிலுவையை நோக்கி சென்றார். ஏனென்றால் அந்த சிலுவையில அந்த பாடுகள் எல்லாம் ஏற்றி முடிக்கும்படியாக தான் அந்த சிலுவையில போனார். சரி, அந்த சிலுவையில போவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக எது இருந்ததுன்னா, ஆணிகள் இருந்ததை பார்க்கிறோம். 3 ஆணிகள் இயேசுண்டவரை தாங்கி நிற்கும்படியாக இருந்ததை பார்க்கிறோம். அந்த ஆணிகளுடைய குணாதிசயத்துல முதலாவது காரியம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுது. நாம் ஆணிகளாக இருக்கிறோம் என்ற தலைப்பின் கீழே ஆணினுடைய குணாதிசயம், முதலாவது குணாதிசயம் என்னன்றா,
கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. என் அருமையானவர்களே, இந்த சிலுவையில முக்கியமான முதல் காரியம் என்னன்னா, அந்த ஆணி என்ன பண்ணுன்னா அறையப்படணும். அந்த அறைந்தால் மட்டும்தான் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறவர்களை தாங்கி கொள்ள கூடிய ஒரு கருவியாக அந்த ஆணி இருக்குது. அப்பனா இனி நான் அல்ல சொல்லி அங்க சொல்றாரு, பவுல் சொல்றத பாக்குறோம். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்முடைய முதலாவது அந்த ஆணி அறையப்படணும். அந்த அரைஞ்சால் மட்டும்தான். எதை அறையப்படணும்? மனிதனுக்குள்ளராக ஆணிகள் நிறைய இருக்குது. முதலாவது எது அறையப்படணும் என்றால், சுயம், நமக்குள்ள இருக்கிற அந்த சுயத்தை அறைய வேண்டும் என்பதாக இங்க நாம் பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, முதலாவது ஆணினுடைய குணாதிசயம், ஒருவேளை அந்த சுத்தியை அடிக்கும் பொழுது, அந்த சுத்தினால ஆணியை அடிக்கும் பொழுது அந்த ஆணிக்கு ஒருவேளை வலிச்சிருக்கலாம். ஆனாலும் அருமையானவர்களே, அந்த ஆணியை அடிப்பதற்கு சுத்தி தேவையா இருக்குது. இன்றைக்கு நாம் வேலை செய்கிற மத்தியிலும் கூட நிறைய மக்கள் விரோதமாக சத்துருவாக எழும்புறத பார்க்கிறோம். அந்த சத்துரு தான் நமக்கு சுத்தியாக இருக்க முடியும். அப்படி அவங்களை சுத்தியாக இருப்பாங்கன்னா நாம் ஆணியாக மாறி நாம் அறையப்படவங்களாக இருக்க முடியும். முதலாவது நம்முடைய சுயத்தை நாம் சிலுவையில அறைய வேண்டும். அதோடு கூட நான் நான் நினைச்சா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நான் நினைக்கிறோம். நம்முடைய பலத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது அருமையானவர்களே. எப்படியாக பக்தன் பாடுறத பார்க்கிறோம், என்னுடைய சுயபலத்தால ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால நான் மறந்து பார்த்தேன், என்னால மறக்க முடியலன்னு சொல்லி அழகாக பக்தன் பாடுறத பார்க்கிறோம். பாத்தீங்களா அருமையானவர்களே, என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும், மனபலத்தினால எல்லாத்தையும் செய்ய முடியும் நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் அறையப்பட்டால் ஒழிய வேற ஒன்றும் பண்ண முடியாது அருமையானவர்களே. இங்கு நாம் நான் தைரியமாக நாம் எல்லாவற்றையும் தைரியமாக செய்ய என்னால முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் எப்பொழுதென்றால் அவரோடு கூட அறையப்படும் பொழுதுதான் நம்மளால செய்ய முடியும். நாம் ஆணியை அறைவதற்கு ஒரு சுத்தி தேவை. இந்த உலகத்துல மக்கள் நம்மளை சுற்றி அநேக சத்துருக்கள் எழும்பக்கூடியவங்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சுத்தியை கொண்டுதான் உன்னையும் என்னையும் தேவன் அறையும்படியாக அவர் விரும்புகிறார். நாம் முதலாவது காரியம், நாம் அறையப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இன்று நாட்கள்ல நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம் அருமையானவர்களே. என் சுயம் அறிய வேண்டும். அதுக்கப்புறம் இல்லாம என்னுடைய என்னுடைய குணங்கள், என்னுடைய கெட்ட குணங்கள், என்னுடைய எல்லா விதமான குணங்கள் எல்லாம் சிலுவையில அறைய வேண்டும் என்பதை நாம் நினைப்போமானால், நாம் முதலாவது நாம் ஆணிகளாக இருக்கிறதுக்கு முதலாவது குணாதிசயம், அது சிலுவையில நாம் அறையப்பட வேண்டும். பாத்தீங்களா அருமையானவர்களே, நாம் சிலுவையில நம்ம அறைந்தால் ஒழிய அந்த ஆணிக்கு அவ்வளோ மகிமை கிடைக்காது. அது அரைஞ்ச பிறகுதான் அதனுடைய மகிமையை, ஆணினுடைய மகிமையை நாம் பார்க்க முடியுது அருமையானவர்களே. நம் சுயத்தை அறைவதற்கு அநேக சத்துருகள் எழும்பினாலும் கூட கவலைப்படாதீர்கள். நம்மை அறையப்பட்டு நம்முடைய புது குணமாக மாறுவதற்கு அவர்கள் சத்துருகள் நமக்கு ஒரு கருவியாக இருக்கிறார்கள். என் அருமையானவர்களே, முதலாவது நாம் அறையப்பட வேண்டும். சரி, அறையப்பட வேண்டும் என்றால், மனிதன் அறையப்பட வேண்டும் என்றால் எதை அறையப்பட வேண்டும் என்பதாக அங்கு காரியத்தை நாம் பார்க்கலாம். ரோமர் 6:6 இப்படியாக சொல்லுகிறது, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். என் அருமையானவர்களே, இங்கே அறையப்படுவது நம்முடைய சுயத்தை அறையப்படணுமா? அதோடு கூட இன்னொன்றையும் அங்கு அழகாக சொல்லுகிறார், பழைய மனுஷனை நாம் அவரோடு கூட சிலுவையில அறையப்படணும் என்று தேவன் அழகாக சொல்லுகிறார். என் அருமையானவர்களே, நாம் ஆணிகளாக இருக்கிறோம் என்னால் முதலாவது நம்முடைய பழைய மனிதனை,
பழைய மனுஷனை நாம் அறையப்பட வேண்டும் என்பதை இங்கு தேவன் வலியுறுத்தி சொல்லிக்கிறத பார்க்கிறோம். அப்பனா இங்க முதலாவது நாம் அங்க பார்த்தோம், நம்முடைய சுயத்தை ஒரு சத்துருவு நம்மளை சுத்தியாக இருந்து நம்மை அடித்தா மட்டும்தான் நாம் அறைய முடியும். அங்க இங்கு நம்முடைய பழைய மனுஷனை யார் அறைய முடியும்? அது நான் மட்டும்தான். இது யார் அறைவது? நான் அறைந்திருக்கிறேன். நாம் அறைந்தால் மட்டும்தான் நம்முடைய பழைய மனுஷனை நாம் அறிய வேண்டும் என்பதாக இங்க நாம் பார்க்கிறோம். இங்கு யார் சுத்தியாக மாறுகிறதுனா நான். அப்பனா நம்முடைய பழைய மனுஷனை அறைய வேண்டும். அப்பனா இங்கு யார் சுத்தியாக மாறுவதென்றால் நான் ஒரு சுத்தியாக மாறினால் மட்டும்தான் என்னுடைய பழைய மனுஷனை அவருடைய சிலுவையில அறையப்பட முடியும். என் அருமையானவர்களே, பழைய மனுஷன் என்பது என்ன என்பதை நாம் பார்ப்போமானால், நம்முடைய பழைய மனுஷன் இயேசு ஆண்டவரை அறிய முடியாத நாட்களில் அநேக விதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். அது எல்லாவற்றையும் விட்டு தேவன் பக்கமாக திரும்பும் பொழுது, நாம் இயேசு ஆண்டவரை அறியாத நாட்கள்ல செய்த காரியங்களை இன்றைக்கும் நாம் செய்வோமானால் அந்த பழைய மனிதனை தான் நாம் சிலுவையில அறையக்கூடிய சுத்தியாக நீங்களும் நானும் மாறக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் என்பதாக தேவன் இங்க சொல்லுகிறார். என் அருமையானவர்களே, நம்முடைய சுயத்தை அறிய வேண்டும், நம்முடைய பழைய மனுஷனை அறைய வேண்டும். நம் பழைய மனுஷனை அறைவதற்கு நாம் ஒரு சுத்தியாக மாறினாக்க நம்முடைய பழைய மனுஷன் என்ற ஆணியை அறைய முடியும். என் அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் வாசிக்கலாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையிலே அறைந்தார்கள். பார்த்தீங்களா அருமையானவர்களே, இங்கு நம்முடைய பழைய மனுஷனை எப்படி அறைந்தாங்களோ பார்த்தீங்களா? கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையிலே அறைந்தார்கள். என் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தை தலை தூக்காதபடிக்கு அவருடைய சிலுவையில நாம் அறையக்கூடியவங்களாக இருக்கிறோமா? மாம்சம் என்றால் நம்முடைய பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷன் என்ற மாம்சத்தை நாம் அவருடைய சிலுவையில அறையக்கூடியவங்களாக இருக்கிறோமா? அதோடு கூட நம்முடைய ஆசை இச்சைகளை அவருடைய சிலுவையில அறையக்கூடியவங்களாக நாம் இருக்கிறோமா? அருமையானவர்களே, இன்றைக்கு ஆணினுடைய குணாதிசயம் மற்றவர்கள் நம்மளை அறைவதற்கு, நம்முடைய சுயத்தை அறைவதற்கு மற்றவர்கள் சுத்தியாக கருவியாக காணப்பட முடியும். பழைய மனுஷனை அறைவதற்கு சுத்தியாக நாம் இருந்தால் மட்டும்தான் நாம் நம்முடைய ஆசை இச்சைகளை அறைய முடியும். அருமையானவர்களே, இன்னொரு கூட காரியத்தையும் கூட நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது. என் அருமையானவர்களே, இயேசு ஆண்டவரால் மட்டும்தான் இந்த உலகம் சிலுவையில் அறை உண்டிருக்கிறது. அப்படின்னா இங்கு அழகாக சொல்றது, அப்படி பார்த்தால் இயேசு ஆண்டவர் மட்டும்தான் எனக்காக சிலுவையில் அறை உண்டிருக்கிறார். அப்பனா இதனால நான் மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒண்ணும் இல்லை, நாம் ஒன்றுமில்லை, மேன்மை பாராட்டுவதற்கு நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் நினைத்து நம்முடைய எல்லாவற்றையும் நாம் சிலுவையில அறைவோமானால் தேவன் அந்த சிலுவையில அறைவதற்கு ஆணி தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அறையப்பட்ட ஆணியாக நாம் இருக்கிறோமா? பார்த்தீங்களா அருமையானவர்களே, இங்கு அழகாக சொல்லுகிறார், உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது. ஒன்று சிலுவை உலகத்துல அறை உண்டு இருக்கிற ஒரு சிலுவை, இன்னொரு சிலுவை பரலோகத்துல உனக்காக எனக்காக அறை உண்டு இருக்கிற சிலுவை. இந்த உலகம் என்ற சிலுவை உனக்கும் வேண்டுமா, இல்ல பரலோகம் என்ற சிலுவை வேண்டுமா? நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். என் அருமையானவர்களே, நாம் ஆணிகளாக இருக்கிறோமா? முதலாவது ஆணிகளாக இருப்போமானால் நாம் அறையப்பட்டவங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக தேவன் சொல்லுகிறார். அந்த அறையப்படுவது முதலாவது அந்த ஆணி அடிக்கப்படணும். அடிக்கப்படுகும் போதுதான் அது
அறையப்படுகிறவைகளாக மாறுமா. என் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசுவோடு அறையப்படுகிற வெளியேற பெற்ற ஆணியாக உன்னையும் என்னையும் தேவன் மாற்ற விரும்புகிறார். என் அருமையானவர்களே, நாம் அறையப்படுகிற ஆணியாக நாம் இருக்க போறோமா? நம்மளை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சிலுவையினுடைய நாட்கள்ல நாம் இன்றைய நாட்கள்ல நாம் ஆணி என்ற அந்த தலைப்பின் கீழ் நாம் இயேசுவோடு அறையப்படுகிற ஆணியாக இருக்க போறோமா? நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அருமையானவர்களே, இன்றொரு அந்த ஆணிகளாக இருக்கிறோமா என்ற அந்த தலைப்பின் கீழ் இன்னொரு ஆணியினுடைய குணாதிசயம் இன்னொன்று நாம் பார்க்கலாம். மார்க்கு 14:31 இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு அவன், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இங்கு இரண்டாவது குணம் என்னென்றால், நாம் அங்கு அழகாக சொல்லுகிறது, உறுதியான ஆணியாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக தேவன் இங்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். என் அருமையானவர்களே, நாம் அறையப்படுகிற ஆணியாக இருக்கணும். இரண்டாவது காரியம், உறுதியான ஆணியாக இருந்தால் மட்டும்தான் நாம் அவரோடு கூட அறையப்பட முடியும். என் அருமையானவர்களே, அப்படி நாம் உறுதி இல்லாத ஆணியாக நாம் இருப்போமானால் நாம் அந்த சுத்தி அடிக்கும் பொழுது ஒண்ணு வளைந்து கொள்ளக்கூடிய ஆணையாக இருப்போம். இரண்டாவது அந்த அந்த கூர்மை மங்கி போகக்கூடிய ஆணைகளாக இருக்க முடியும். இங்கே ஒரு நபரை நம்ம பார்க்கிறோம். பேதுரு அழகாக சொல்லுகிறார். பேதுரு இங்கே அழகாக என்னன்னா, பேதுரு என்பதற்கு நாணல் என்று அர்த்தமாம். அந்த நாணல் என்றால் வளைந்து போகக்கூடிய நிலையை கொண்டதாக இருக்குது. என் அருமையானவர்களே, பேதுரை போல நாம் வளையக்கூடியவங்களாக நாம் இருக்கிறோமா? இல்ல பேதுருக்கு இல்லாம நாம் அந்த ஆணி எப்படி உறுதியா இருக்குதோ அந்த உறுதியான ஆணியாக இருக்கிறோமா? என் அருமையானவர்களே, இங்கு பேதுரு வளைந்து பாத்தீங்களா? அருமையானவர்களே, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இங்க பேதுரு அழகாக சொல்றாரு. மத்தேயு 26:25 சொல்லுது, அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்களாம். பாத்தீங்களா அருமையானவர்களே, இங்கு அழகாக சொல்றாரு, நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன பேதுரு தான் தேவனை விட்டு மறுதலிக்க கூடியவராக அவர் கடந்து போனதை பார்க்கிறோம். சரி, அப்படி போனார் இல்ல, என்ன நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன பேதுருனுடைய நிலைமையில இங்கு அழகாக என்ன நடந்தது என்றதை நாம பார்க்கலாம். மத்தேயு 26:70 சொல்லுது, அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். பாத்தீங்களா அருமையானவர்களே, நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்ன பேதுரு இங்கு மறுதலிக்கக்கூடிய ஒரு நபராக, வளைந்து போகக்கூடிய நபராக அவர் மாறக்கூடியதை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, இங்கு உறுதியான ஆணிகளாக நாம் இருப்போமானால் ஒருபொழுதும் வளையக்கூடியாத அளவுக்கு நாம் இருக்கிறதுக்கு உறுதியாக இருக்கணும். தொடர்ந்து அதனுடைய வசனத்தை வாசிக்கும். 71 கூட சொல்லுது. மத்தேயு 26:71, அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள். 72 அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். இங்க வசனம் அழகாக சொன்னது, உறுதியாக சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி சொல்லக்கூடிய பேதுரு இங்க அழகாக சொல்றான். பாத்தீங்களா? அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் சொன்னான். 74 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. என் அருமையானவர்களே, இங்கு தேவன் அழகாக சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு மனிதன், உறுதியாக இருந்த மனிதன் இங்கு எந்த அளவுக்கு அவரை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கிய
மனிதனாக மாறப்போனான். என் அருமையானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் போராட்டங்கள் வரும். அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் உலகத்துல. ஆனால் தேவனை நாம் மறுதலிக்கக்கூடிய காலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாம் எப்படிப்பட்ட ஆணைகளாக இருக்க போகிறோம்? உறுதியான ஆணைகளாக நாம் இருப்போமானால் தேவன் பெரிய காரியங்களாக உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லமில்லவராக இருக்கிறார். அதோடு கூட கிறிஸ்துவின் மேல் அறையப்பட்ட ஆணி எப்படி இருக்குன்னா உறுதியான ஆணியா இருக்குதான். அதோடு கூட ஆழமாக உள்ளே செல்லக்கூடிய ஆணையாக இருக்குதான். அப்புறம் பிரச்சனைகள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது விசுவாசம் என்ற அந்த உறுதியை நாம் கொண்டிருக்கும் பொழுது உறுதியான ஆணைகளாக நாம் இருக்க முடியும் என்பதாக தேவன் சொல்லுகிறார். என் அருமையானவர்களே, இங்கு தேவன் அப்படி உறுதியான ஆணைகளாக நாம் இருக்கும் பொழுது, இந்த உலகத்துல போராட்டங்கள் வரும் பொழுது உன்னையும் என்னையும் உறுதியான ஆணைகளாக இருக்க வேண்டும். அந்த இயேசு ஆண்டவரை சிலுவையில் அறையும் பொழுது அந்த ஆணி உறுதியான ஆணியா இருந்ததுனாலதான் அவரை தாங்கி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை அந்த ஆணி மங்கி போகக்கூடிய இல்ல மக்கி போனக்கூடிய ஆணியாக இருக்கும்போது அந்த ஆணி அவரை விட்டு கீழே விழக்கூடிய நிலைமையில அந்த ஆணி ஒதுக்கப்படக்கூடிய ஆணியாக இருக்கும். இன்றைக்கு உலகம் ஒதுக்கப்படுகலாம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உன்னை எண்ணியை ஒதுக்கி கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நீ உறுதியான ஆணியா மட்டும் இருப்பா, அது போதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். தொடர்ந்து பேதுரு 5:9 சொல்லுது. ஒன்று பேதுரு 5:9, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா அருமையானவர்களே, இங்க அழகாக சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்பனா நீ இப்படிப்பட்ட உலகத்துல நம்முடைய சகோதரர் மத்தியில பாடுகள் இருக்கு. ஆனாலும் நீங்க எப்படி இருக்கணும் என்றால் விசுவாசத்தில் உறுதியான கொண்ட ஆணையாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக எங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தையும் கூட அழகாக சொல்லுகிறார். ஏசாயா 22:23 கடைசி பகுதி சொல்லுது, அவனை அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, அவனை உறுதியான இடத்திலே, அப்படின்னா உறுதியான இடத்துல இருந்தாதான் அந்த ஆணி அடிக்க முடியும். அப்படின்னா ஒருவேளை அந்த நாம் ஆணி ஒரு இடத்துல அடிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ், ஒரு ஓட்டையோ இருந்ததுன்னா அந்த ஆணி அந்த இடத்துல நிக்க முடியாது. என் அருமையானவர்களே, நாம் உறுதியான இடத்துல இயேசு என்ற அந்த சிலுவையினுடைய அந்த உறுதியான இடத்துல நீயும் நானும் இருக்கும் பொழுது நாம் எப்படியாக இருக்குமா, ஆணி கடாவுவேன். பாத்தீங்களா, இங்க ஏசாயால வாசிக்கிறோம், அவ்வளவு அழகாக சொல்லுது, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். இன்றைக்கு அழகாக வசனம் உன்னை என்னையும் கொண்டு தேவன் அழகாக சொல்லுகிறார், நாம் ஆணிகளாக இருக்கிறோமா? அப்படி ஆணிகளாக இருக்கும் பொழுது தேவன் சிலுவையில நம்முடைய சுயத்தை அறையக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பழைய மனுஷனை அறையக்கூடியவங்களாக நாம் இருக்க வேண்டும். உறுதியான ஆணியை கொண்டவங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக தேவன் சொல்லுகிறார். இங்கு இன்னொரு காரியத்தையும் கூட தேவன் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யோவான் 20:25 சொல்லுது, மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுக்கு சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு. பாத்தீங்களா, இங்கு அந்த காயத்திலே என் விரலை விட்டு போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இங்கு ஆணினுடைய 3வது குணாதிசயம் இங்கு அழகாக சொல்லுகிறது என்னென்றால், அப்பனா ஆழமான அந்த ஆணி, அந்த ஆழமான ஆணியாக நாம் இருக்கிறோமா? இங்க பாத்தீங்களா, அந்த இயேசு ஆண்டவரை அறையும் பொழுது அந்த காயத்தை காட்டினா மட்டும்தான், அந்த விரலை விட்டா மட்டும்தான் நான் நம்புவன் சொல்லி தோமா சொல்றத பாக்குறோம். அப்பனா ஒருவேளை அவன் விரலை விடும் பொழுது ஒருவேளை ஆழமாய் போயிருக்கும். அப்படியாக அந்த ஆழமான ஆணியாக நாம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய தேவன் நம்மளோடு கூட கிரியை செய்ய விரும்புகிறார். அப்படி நாம் ஒருவேளை மேலோட்டமா அந்த ஆணி அடிக்குமானால் அந்த ஆணி அது கீழே விழக்கூடிய நிலைமையில காணப்படுகிறதாக இருக்குது. நாம் ஆழமான ஆணியாக நாம் செல்லுகிறோமா? அப்படி நாம் ஆழமான ஆணியாக
இருக்கும்போது தேவன் உன்னையும் என்னையும் அப்படி வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறார். பாத்தீங்களா, அந்த சிலுவையில இயேசு ஆண்டவருடைய கையை துளைத்து கொண்டு மரத்தினுடைய அடியில போனதை தான் பார்க்கிறோம். பாத்தீங்களா, ஒருவேளை கையில மட்டும் இருந்ததுன்னா அந்த ஆணி நின்று இருக்காது. அந்த ஆணி இயேசு ஆண்டவருடைய கையை துளைத்து கொண்டு அந்த சிலுவையின் மரத்துக்கு பின்னாடி செல்லக்கூடிய நிலைமையை அங்க இருந்ததை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, நாம் ஆழமாய் செல்லக்கூடிய ஆணியாக இருக்கிறோமா? அந்த காயம் எப்படி இருந்ததுன்னா ஆழமான காயமாக இருந்ததுதான் ஏசாண்டோடைய கையில. இன்றைக்கு நாம் ஆழமான ஆணியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஆணிகளாக இருக்க போகிறோம்? நாம் அழகாக இன்னொரு வசனம் கூட, அடுத்த காரியமாக இன்னொரு காரியத்தையும் கூட நாம் வாசிக்கிறோம். கொலேசியர் 1 வசனம் அழகாக சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்க பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாகி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதுக்கப்புறம் அழகாக சொல்லுது 21 வசனமும், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களாயும் மனதிலே சத்துருகளாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தப்படும்படியாக அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகினார். இங்கு இன்னொரு அழகான ஒரு குணாதிசயம் என்னன்னா, அவரோடு ஒப்புரவாக கூடிய ஆணையாக நாம் இருக்கிறோமா? அப்பனா தேவனோடு இணைந்த ஆணையாக நாம் இருக்க வேண்டும் என்று என்னையும் தேவன் அழகாக சொல்லுகிறார். என் அருமையானவர்களே, தேவன் எந்த அளவுக்கு தேவன் உன்னை என்னையும் நாம் ஆழமான ஆணையாகவும் அதோடு கூட இணைந்த ஆணையாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் இங்கு விரும்புகிறார். என் அருமையானவர்களே, தேவன் அழகாக சொல்லுகிறார், நாம் தேவனோடு இணைந்த ஆணையாக நாம் இருக்க போறோமா, இருக்கிறோமா என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என் அருமையானவர்களே, இங்கு அழகாக சொல்லுகிறது எபேசியர் 2 15-16 கூட அழகாக சொல்லுகிறது. எபேசியர் 2 15-16 வசனத்தை வாசிக்கிறேன். சட்ட திட்டங்களை நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருக்கிறதராயும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனுக்கு சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதிலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அருமையானவர்களே, இங்கு அழகாக வசனம் சொல்லுது, பகையை சிலுவையிலே கொன்றார். இன்றைக்கு நம்முடைய பகைகள், நம்முடைய மற்ற மேல நாம் பகைகள் இருக்கும். அந்த பகையெல்லாம் இருந்தனால் இன்றைக்கு நாம் ஒப்புரவாக கூடிய ஆணையாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். பார்த்தீங்களா அருமையானவர்களே, அப்படி ஒப்புரவாகும் பொழுது உன்னையும் என்னையும் விட்டு தேவனை பிரிக்க முடியாது. பாத்தீங்களா, அங்க அந்த சிலுவினுடைய மரத்துல ஆணியும் இயேசாண்டுடைய கரத்தையும் பிரிக்க முடியாததாக இருந்தது. அப்பனா ஆணி முக்கியமாக பிரிந்து இருக்கிறதை ஒட்டக்கூடியதாக, இணைக்கக்கூடியதாக ஆணி இருக்கிறத பார்க்கிறோம். பாத்தீங்களா அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனோடு இணைந்த ஆணையாக நாம் இருக்க போகிறோமா? நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் அருமையானவர்களே. இன்னொரு காரியத்தையும் கூட அழகாக வாசிக்கிறோம். இது அப்போஸ்தலர் 4 30-31 வசனம் கூட அழகாக சொல்லுது. நாம் இன்னொரு குணாதிசயத்தை தேவன் கொண்டிருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். என்னென்றால் அப்போஸ்தலர் 4:30-31, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். பார்த்தீங்களா அருமையானவர்களே, இங்கு அழகாக வசனம் சொல்லுகிறது. 31 வசனத்தையும் வாசிக்கிறேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்கு அழகாக இன்னொரு ஆணினுடைய குணாதிசயம் அழகாக சொல்லுகிறது.
உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும். பாத்தீங்களா அருமையானவர்களே, இயேசு ஆண்டவருடைய கரத்துல அந்த ஆணி அடையாளமாக காணப்பட்டது. அந்த அடையாளத்தை கண்டால் ஒழிய நான் நம்புவேன் என்பதாக தோமா சொல்லுகிறத பார்க்கிறோம். நாம் நாம் அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஆணையாக நாம் இருக்கிறோமா? ஒருவேளை கிறிஸ்து உனக்குள்ள எனக்குள்ள இருக்கும் பொழுது நாம் வேலை செய்கிற இடத்துல கூட நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்பார்கள், நீ இயேசு ஆண்டவருடைய பிள்ளையா, நீ கிறிஸ்துவனான்னு சொல்லி நம்மளை கேட்பா. எப்படி என்றால், நாம் இயேசு ஆண்டவருடைய சாயலை நாம் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அடையாளமாக மாறுகிறோம். அப்பனா அடையாளமான ஆணியாக நம்மளை தேவன் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அடையாளமான ஆணியாக நாம் இருக்கிறோமா? அப்பனா அடையாளமான ஆணியா இருக்குன்னா, இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் அவர்களை அறியும்படியாக காண்பித்தார்கள், அடையாளத்தை காண்பித்தார்கள். இன்றைக்கு நாம் இயேசுவோடு கூட இருந்தா மட்டும்தான் நாம் அடையாளத்தை காண முடியும் என்பதாக தேவன் சொல்லுகிறார். இங்கு இன்னொரு காரியத்தையும் கூட நாம் வாசித்து முடிக்க போகிறோம். இங்கு யோவான் 19ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுகிறது. யோவான் 19:20 வசனம், யோவான் 19:19 இப்படியாக சொல்லுகிறது, சிலுவையின் மேல் ஒருவன் என்ன பண்ணுனா, அந்த அளவுக்கு தேவன் அழகாக சொல்ற. யோவான் 19:19 வாசிக்கிறேன். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா? இங்கு அதோடு கூட தொடர்ந்து வாசிக்கிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்க, லத்தீன் பாஷைகளில் எழுந்திருந்தது. இங்கு அருமையானவர்களே, நாம் ஆணினுடைய குணாதிசயம் இன்னொன்னுன்னா, சிலுவின் மேல் மாட்டி அந்த அந்த சிலுவையில ஒரு போர்டு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா அருமையான, சிலுவின் மேல் அறையப்பட்டதை, அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்களாம் மக்கள். இயேசு ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பிறகு மேல ஒரு ஆணி அடிச்சு மாட்டி விட்டாங்க. பாத்தீங்களா? அந்த ஆணி அதை காண்பிக்கல, இயேசு ஆண்டவருடைய விலாசத்தை அங்க அழகாக சொல்லு, அந்த அதன் மேல் விலாசத்தை வாசித்தார்கள். பாத்தீங்களா அருமையானவர்களே, அந்த ஆணி தன்னை காட்டல, இயேசுவினுடைய அந்த காரியத்தை, இயேசு ஆண்டவரை காண்பிக்கக்கூடிய ஆணியாக இருந்ததை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த சிலுவையின் மேல் ஒரு அடையாளம் வச்சாங்க. அந்த அடையாளம் அதை காண்பிக்கல, அது இயேசு ஆண்டவரை காண்பிக்கக்கூடிய ஆணியாக இருந்தது. மார்க் 15:26 கூட சொல்லுது, சிலுவையின் மேல் கட்டினார்கள். பாத்தீங்களா? அந்த சிலுவின் மேல அதை கட்டினாங்க. ஒரு அந்த அவருடைய விலாசத்தை, அந்த கிரேக்க, லத்தீன், எபிரேய பாஷையில எழுதின விலாசத்தை, அதனால் நசரேயனாக இயேசு யூதருடைய ராஜா என்ற இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜாவை காட்டக்கூடியதாக, அந்த தன்னை மறைத்து இயேசுவை காட்டக்கூடிய ஆணையாக அந்த இயேசு ஆண்டவருடைய தலைக்கு மேல அதை அடிச்சதை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, நாம் இயேசுவை காட்டக்கூடிய ஆணையாக நாம் இருக்க போகிறோமா? அருமையானவர்கள், நாம் எதை காட்டிக் கொண்டு இருக்கிற இந்த நாட்கள்ல நாம் இயேசுவை காட்டக்கூடிய ஆணையாக இருக்க வேண்டும். அப்பனா இயேசுவினுடைய விலாசத்தை அறைவதற்கு ஒரு ஆணி தேவையா இருந்தது. அதற்கு ஒரு ஆணி தேவையா இருந்தனால அந்த ஒரு ஆணி தன்னை காட்டல, இயேசுவினுடைய விலாசத்தையே காட்டக்கூடியதாக இருந்ததை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக இடங்கள்ல செல்லக்கூடியவங்களாக நாம் இருக்கிறோம். நாம் இயேசுவை காட்டக்கூடிய ஆணிகளாக நாம் இருக்கிறோமா? என் அருமையானவர்களே, தேவன் அழகாக சொல்லுகிறார், தேவனுடைய நாம் ஆணிகளாக இருக்கிறோமா? நாம் ஆணிகளாக இருக்கணுமென்றால் முதலாவது காரியம், அடிக்கப்படுகிற ஆணையாக நாம் இருக்க வேண்டும். சிலுவையில அறையப்படக்கூடிய ஆணையாக நாம் இருக்க வேண்டும். அப்பனா அறையப்படணும் என்றால் நம்முடைய பழைய மனுஷனை தரித்து ரட்சிக்கப்பட்டு இன்னும் ரட்சிப்புல மேலோங்கக்கூடிய ஆணிகளாக நாம் இருக்க வேண்டும். அதோடு கூட கழற்றக்கூடிய ஆணிகளாக இல்லாம, அந்த கழன்று போகக்கூடிய ஆணியா இல்லாம,
நாம் உறுதியான ஆணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதோடு கூட ஆழமான ஆணியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்புறம் இணைந்த ஆணியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்புறம் அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஆணிகளாக நாம் இருக்க வேண்டும். அதோடு கூட தன்னை மறைத்து இயேசுவை காண்பிக்கக்கூடிய ஆணிகளாக நாம் இருக்க போறோமா? சற்று நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே அழகாக பக்தன் இப்படியாக பாடுகிறத பார்க்கிறோம். எவ்வளவு அழகான அந்த வரிகள். சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, தேவன் அழகாக சொல்லுகிறார், நாம் ஆணிகளாக இருக்கிறோமா? நாம் ஆணிகளாக இருப்போமானால் இப்படிப்பட்ட குணாதிசயம் உனக்குள்ள எனக்குள்ள வரும்பொழுது தேவன் உன்னையும் என்னையும் வல்லமையாக பயன்படுத்த அவர் விரும்புகிறார். என் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட குணாதிசயத்தை நாம் கொண்டு அந்த பரலோகமான இரட்சகரை நாம் இன்னும் பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்லக்கூடியவங்களாக நாம் இருப்போம். ஜெபத்துக்கு நாம் தலைவணங்கி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாம் ஆணிகளாக இருக்கிறோமா என்ற தலைப்பின் கீழே நாங்க கேட்டோம். அந்த ஆணினுடைய குணாதிசயத்தை குறித்து நாங்க கேட்டோம். ஆண்டவரே, எந்த அளவுக்கு தேவன் அந்த குணாதிசயத்தை, ஒருவேளை நாங்க காலன்று ஒரு செவுத்துல காலன்று மாட்டுவதற்கு அது ஆணியை அடித்து மாட்டினாதான் அது நிற்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம். இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்திலே நாங்க மாட்டும் பொழுது அதை கீழே விழுந்தக்கூடிய நிலைமையில இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்க அப்படிப்பட்ட உறுதியான ஆணிகளாக இருந்து இன்னும் உம்முடைய சிலுவையை நோக்கி இன்னும் நாங்க தொடர்ந்து முன்னோக்கி செல்ல எனக்கும் இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்த எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யும். கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்யும். நானல்ல ஆண்டவரே, என்னையும் கூட இன்னும் ஒரு விச கழுவி சுத்திகரித்து உம்முடைய ஆவினால என்னை உருவாக்கி அருளும் தகப்பனே. இன்னும் என்னை உருவாக்கும். என்னுடைய சுயம் அறையணும், என்னுடைய சுயம் சாகணும் தகப்பனே. என்னை நான் முதல்ல அறைந்து ஆண்டவரே, நான் ஒரு சுத்தியாக மாறினாதான் என்னை அறைய முடியும் ஆண்டவரே. அதனால என்னை நான் இந்த நாட்கள்ல தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த நல்ல தருணம். முதலாவது இந்த மாதம் முழுவதிலும் என்னை நான் அறைந்து உம்முடைய சிலுவையை வெளிப்படுத்தக்கூடியவனாக என்னை மாற்றும். தொடர்ந்து நீரே உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இவை எல்லாவற்றையும் பரிசுத்த இயேசுவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம், ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.